வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தது மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் டைம் வந்ததுனால இதில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 2 வகை ரேஷன் அட்டைக்கு மட்டுமே மாதந்தோறும் 3200 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறத முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் எலெக்ஷன் டைம், அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு, இதுக்குண்டான ஆன்லைன் போர்ட்டல் எங்கே போய் பார்க்கணும், ஏன்னா இது எல்லாமே வெளிப்படையாக யாருமே இன்ன வரைக்கும் வீடியோஸ் போடலை, இன்னும் வெளி வரலை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், அது எந்த போர்ட்டலில் போய் பார்க்கணும், எந்த போர்ட்டலில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விதிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான அப்டேட்டான நியூஸ்களையும் நாங்கள் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறோம், ஜாப்ஸ்களையும் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் தினந்தோறும் அறிவிக்கக்கூடிய அப்டேட், நியூஸ், வேலைவாய்ப்புகள் இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான நாட்டு நடப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் இந்த அரசு சம்மந்தப்பட்ட ஸ்கீம் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இன்னும் நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா 4 சக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ, காரு, லாரி, பஸ்ஸு இதுமாரி எதுவுமே சொந்தமாக வச்சுருக்கக்கூடாது, அதாவது அவங்களுடைய பெயரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டு. அதாவது ஓனர் வச்சுருந்தாலுமே வண்டி உங்களுடைய பெயரில் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்காது. இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அது வண்டி யார் மேலே இருக்குதோ அவங்களுக்கு உதவித்தொகை கிடையாது. மற்றபடி ஓனர் வேறவங்களாக இருக்கலாம், வண்டி உங்கள் மேலே மட்டும் இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே ஃபார்மு நீங்கள் போட்டு இது பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கீங்க யாரும் விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை கேட்குறாங்க, எப்படி நாங்கள் 4 சக்கரம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வெளியில் நிறுத்திடுறோம், வேறங்க வீட்டில் நிறுத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்டில் பார்த்தா. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆதார், பேனு, பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ 1000 ரூபாய் உதவித்தொகையே வராத நிறைய பேர்த்துக்கு நிற்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இங்கே ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அப்படி ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறத பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான் ரிஜெக்ட் ஆகுது. அதாவது பேங்க்கில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போட்டால் ரிஜெக்ட் ஆகி வருது, மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. இதையெல்லாமே நீங்கள் சரி செய்யணும். இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இப்போ ரீசெண்டாக புதுசாக என்ன பேங்க்கில் எத்தனையோ பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, 2ல் ஏதோ ஒன்றில் ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அவங்க அப்சர்வ் பண்ணி ஏற்றுக்குவாங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. அதேமாரியே ஆதாரில் உங்கள் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும், நேம் கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கணும். இதில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் பேன் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக மிங்கிள் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி மிங்கிள் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதந்தோறும் 1000 ரூபா திட்டத்துக்குள்ளே வருவீங்க. அந்த 1000 ரூபா திட்டத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே இந்த 3200 ரூபா திட்டம் உங்களுக்கு வந்துடும். இப்போ இன்னொரு கேள்வி வரும், ஆல்ரெடி இப்போ 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறீங்க மட்டும்தான் இது வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இது ஒரு புது ஸ்கீமு. 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறீங்களுக்கு அப்படியே 2300 அப்படியே இது பண்ணி கொடுப்பாங்க. வாங்காத இருக்கிறவங்களுக்கு 2300 பார்த்திங்க அப்படின்னா ரெடியாகி வரும். இது இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால நிறையா விதமான அப்டேட்ஸ் உடனுக்குடனே நடக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்
எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. எவ்வளோ மெம்பர்ஷிப் பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்றாறு போல் வந்து நாங்கள் வந்து அப்டேட் கொடுப்போம். நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு போர்ட்டல் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு, இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு வேலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட்களை எடுத்துட்டாங்க. இப்போ அங்கன்வாடிக்கெலாம் ரெடி ஆகிட்டாங்க, ரேஷன் கடைக்கும் வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அதேமாரி வந்து ஒரு மாவட்டத்துக்கு விட்டுட்டாங்க, ரிசல்ட் மாரியே விட்டுருக்காங்க. நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ செலக்ட் ஆகிருக்கோம் ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பார்க்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம், பிடிக்கலாம். அதுமாரி வந்து ரேஷன் கடைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்கன்னா உடனே வந்து அதை வந்து சொல்கிறது இல்லை. அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் போட்டால் செலக்டு, அப்பாயின்மெண்ட் வரலையா அவங்க வந்து நான் செலக்டு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க, இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ Group 4 Group 2க்குலாம் எப்படி ரிசல்ட் பிடிஎஃப்பில் வருதோ அதுமாரி இப்போ இதுக்கும் வந்து ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. ரெஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், நேமு எல்லாமே வருது. அதுமாரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். அதுமாரி வந்து இப்போ இதுவும் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு முறைகேடுமே நடக்காது. அதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா விதமாக ப்ரொசீஜரையும் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் பேங்க்கில் ஒரு 1000-2000 உங்களுடைய அமௌண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அமௌண்ட் அப்போ தான் ரொட்டேனாக அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு பிடிச்சிட்டா 0 பேலன்ஸ் போயிடுச்சு, அதில் வந்து அமௌண்ட் இனிமேல் ரிசீவ் ஆகாது. மறுபடியும் நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன், அமௌண்ட் வந்து ரெகுலராக போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் ஃபார்ம் எழுதி கொடுத்து அதை போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்கிட்ட காட்டி சைன் வாங்கி மறுபடியும் கேஷியர்கிட்ட கொண்டு வந்து நான் பேமெண்ட் கட்டணும், பேமெண்ட் கட்டி ரெசிப்ட் வாங்கி அதெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நில பலம் அதிகமாக இருக்கக்கூடாது. அவங்க குறிப்பிட்ட ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்குள்ளே தான் உங்களுடைய சொத்து மதிப்புகள், வீடு, நிலம் இதுமாரி இருக்கணும். அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு 20 லட்சம்னா 20 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும். 20 லட்சத்தை தாண்டுது அப்படின்னா உங்களுக்கு இந்த சலுகை கிடையாது. அதேமாரி லேண்டும் அதேமாரியாக தான், வீடும் அதேமாரியாக தான். 2 சக்கர வாகனம் வச்சுருக்கலாம், 4 சக்கர வாகனங்கள் வச்சுருக்கக்கூடாது. 4, 6, 8, 10 எந்த 2 சக்கர வாகனம் தான், 2 சக்கர வாகனம் வச்சுருக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பண புழக்கங்கள் இருக்குது. அதாவது வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கிடையாது. வருஷமே 72,000க்குள்ளே தான் நீங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கணும். அந்த சம்பாதனை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கணும். இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது. அப்படி நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. இன்கம் டேக்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி. அரசுக்கு நீங்கள் வந்து வருமான வரி வந்து செலுத்துகிறீங்க. அந்த வரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சலுகை கிடையாது. ஏன்னா அரசாங்கத்துக்கே நீங்கள் வரி செலுத்துகிறப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து ஆலோசனையில் இருந்துச்சு போன டைமு. இது எப்படின்னா, இப்போ நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தினர், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேன் கார்டை யூஸ் பண்ணி எங்கள் முதலாளிக்கு நான் வருமானம் ஈட்டுறதுனால நான் வந்து வருமான வரி கட்டுறேன். எனக்கு எப்படி அந்த பணம் தராமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு நடந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரில் வரவு வந்தாலே அது வந்து வருமான வரி கட்டுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சலுகைகள் வராது அப்படின்னு கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டுருச்சு. அதனால் வருமான வரி உங்கள் பேரில் வேறவங்களுக்கு கட்டினாலும் இல்லை உங்கள் பேரில் நீங்கள் கட்டிகிட்டு இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சலுகைகள் வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துருப்பீங்க. இதில் நான் முக்கியமான கருத்துக்கள்லாம் 1 by 1 அப்டேட் பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன். இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் வரக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய நிறைய விதமான தகவல்களையுமே நாங்கள் வந்து சேகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்னென்ன ரேஷன் கார்டு, என்னென்ன ரேஷன் அட்டை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா அட்டைக்குமே என்ன கிடையாது, முக்கியமாக 2 அட்டைக்கு தான். PHH 1, PHAA 2 இந்த 2 ரேஷன் கடைக்கு மட்டும்தான், ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் இந்த 3200 ரூபாய் வரும். மித்த அட்டைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ரேஷன் அட்டை என்ன வகையில் வருது
அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 பார்க்கலாம். இதுமாரி வீடியோக்கள் தினந்தோறும் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.